கிருஷ்ணவேல் சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். இன்னைக்கு நாம கிருஷ்ணவேல் சினிமாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா, ஒரு வெப் சீரிஸ். ஹிந்தி சீரீஸ் தான், ஆனால் தமிழ்லேயே டப்பிங் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அதனால நல்லா இருக்கும், தமிழ்லேயே பாருங்க. வெப் சீரிஸோட பேர் வந்து டெல்லி கிரைம்ஸ். சரியா? டெல்லியில் நடந்த முக்கியமான கிரைம்ஸை பற்றி 2 சீசனில் எடுத்துருக்கிறாங்க. முதல் சீசன் 7 எபிசோடு, 2வது சீசன் 5 எபிசோடு. இந்த 2 எபிசோடுமே ரொம்ப அருமையாக இருக்குது. அது மட்டும் இல்லை, விறுவிறுப்பாகவும் இருக்குது. நான் ரொம்ப நாள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு தொடர் அப்படின்னு சொல்லலாம். என்ன தொடர் சார் இது? உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? நான் முன்னாடி தெரியலாம் இல்லை. ஆங்கில வெப் சீரிஸ்லலாம் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டோரிஸ்ன்னு தனியாக வரும். போலீஸை வந்து ஒரு எப்படி ஒவ்வொரு கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்கன்னு நிறைய வெப் சீரிஸ் இருக்குது. அதில் ஒவ்வொரு எபிசோட்லேயும் ஒரு கேஸை எப்படி சால்வ் பண்ணாங்க அப்படின்றத சுவாரஸ்யமாக சொல்லியிருப்பாங்க. பல கேஸுகள் வந்து உண்மையிலே நடந்த சம்பவங்களில் அந்த காவல்துறையில் கேட்டு அது எப்படி அவங்க சால்வ் பண்ணாங்கன்றதெல்லாம் வச்சு அதை ஒரு வெப் சீரிஸ் மாதிரி பண்ணியிருப்பாங்க. இங்கேயும் அதே மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. டெல்லியில் நடந்த கிரைம்ஸ்லேருந்து முக்கியமான சில கிரைம்ஸ் எல்லாம் எடுத்து பண்ணியிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு சீசன் 7 எபிசோடு என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருந்த நிர்பயாவோட டெல்லி கேஸ் தான். நிர்பயா என்ற ஒரு பெண் வந்து தன் காதலனோடு இரவு நேரத்தில் பேருந்தில் போயிட்டு இருக்கும்போது ஒரு 6 பேர் சேர்ந்து அந்த பெண்ணை துடிக்க ரேப் பண்ணி கடைசியில் ஒரு பெரிய இரும்பு ராடு எடுத்து அந்த பெண்ணோட ஆசன வாய் வழியாக உள்ள சொருகி, அந்த பெண்ணோட பிறப்புறுப்பில் சொருகி, வயிற்றுக்குள்ள அந்த ஆசன வாய் வழியாக கையை விட்டு உள்ளே இருந்து குடலை பிடிச்சி வெளியே உருவி போட்டுருந்துருக்காங்க. அந்த மாதிரிலாம் நிறைய கொடூரமாக அந்த பொண்ணை வந்து கொலை பண்ணியிருக்காங்க. அந்த கேஸில் சம்மந்தப்பட்ட ஒரு 6 பேர் யாருன்னே தெரியாமல் அந்த பெண்ணையும் கதை ஆரம்பிக்கும் போதே இப்படி தான் ஆரம்பிக்கும். யாரோ கண்ட்ரோல் ரூமுக்கு ஒரு ஃபோன் வரும், இங்கே அந்த கேட்டு ஒரு போலீஸ் போகும். அங்கே போய் பார்த்தா 2 பேர் முழு நிர்வாணமாக ஒரு பக்கத்தில் இருக்கிற சாக்கடைக்குள்ளே கிடப்பாங்க. அதுலேருந்து அவங்க தூக்கி பேக் பண்ணி கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அந்த ஹாஸ்பிட்டலில் வச்சு ட்ரீட்மெண்ட் நடக்கிறதும் அந்த போலீஸ் விசாரணை எல்லாம் எப்படி நடந்தது அப்படின்னு அப்படி போகும். நான் ஏன் இந்த மாதிரி ஒரு வெப் சீரிஸ் வந்து எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு சொன்னேன்னா, நம்ம ஊரில் வந்து அது ஹிந்தியாக இருந்தாலும் சரி, தெலுங்காக இருந்தாலும் சரி, தமிழாக இருந்தாலும் சரி, எல்லா மொழிகள்லேயும் எடுக்கக்கூடிய திரைப்படங்களில் வந்து பார்த்திங்கன்னா போலீஸை வந்து எப்போவுமே ஒரு மோசமான உருவத்திலே சித்தரிச்சிருப்பாங்க. எப்போவுமே பார்த்திங்கன்னா காவல்துறையினாலே அவங்க வந்து லஞ்சம் வாங்குறவங்க, ஃப்ராடுங்க, ஏழைகளை மிரட்டுறவங்க, இப்படியே தான் எல்லாம் எடுத்து வச்சுருப்பாங்க. இதனாலேயே தான் நிறைய பேர் வந்து தங்களுக்கு ஒரு பிரச்சனைனா காவல்துறையில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கே பயப்படுறாங்க. என்ன சார், சினிமாவில் எடுத்துகிட்டா உடனே மாறிடுவாங்களா அப்படின்னா, சினிமாவை பார்த்து சினிமா புராண கதை எல்லாத்தையும் பார்த்து தானேங்க நம்ம லைஃபே நடந்துகிட்டு இருக்குது. பெரும்பாலானவர்கள் அதில் வரதை தான் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. புராண கதைகளில் கிருஷ்ணர் வந்து ஈவ் டீசிங் பண்ணார், முருகன் வந்து வள்ளியை டீஸ் பண்ணார் அப்படின்னு இவனும் என்ன பண்ணுறாங்க, ஸ்டாக்கிங் பண்ணுறது, பெண்களை டீஸ் பண்ணுறதெல்லாம் சாதாரணமான விஷயந்தான். அந்த பொண்ணியா அந்த நேரத்தில் அங்கே போச்சு அப்படின்னு பேசுகிற பேச்சு தானே இன்றைக்கும் பேசிகிட்டு இருக்கிறாங்க முட்டாள்தனமா. அப்படி பேசுகிறதுக்கு காரணம் என்ன? நம்ம புராண கதையிலையும் அதுதான் இருக்குது. அதே தான் திரும்ப அதே ஃபார்மெட்டை தான் சினிமாலையும் எடுக்கிறாங்க. அதை பார்த்துட்டு இப்போ பெண்களை டார்ச்சர் பண்ணுறது வந்து சாதாரண விஷயம் அப்படின்ற மாதிரி கடந்து போகிறாங்க. அதே போல் தான் திரைப்படங்களில் பூரா போலீஸை வந்து தவறாகவே சித்தரித்து போலீஸுனாலே இவங்க மக்களுக்கு வந்து ஒரு நம்பகத்தன்மையே இல்லாத மாதிரி ஆக்கி ஒரு சூழலில் தான் வச்சிருக்கிறாங்க. ஆங்கில படங்கள்லையும் போலீஸ் வந்து கெட்டவனை காட்டுவாங்கங்க, மொத்த டிபார்ட்மெண்ட்டை கெட்டவன்னு காட்ட மாட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட அதிகாரி மட்டும் கெட்டவன், அவனை என்ன எப்படி சரி பண்ணணும், அவனால தான் என்ன பிரச்சனை வந்தது அப்படின்றது தான் படமாக இருக்கும். அந்த டிபார்ட்மெண்ட்டில் எல்லாரும் கெட்டவன்னு காட்டுறது மாதிரி ஒரு அயோக்கியத்தனம் எதுவுமே கிடையாது. சரியா? அதை சரி செய்யும் விதமாகத்தான் அமெரிக்காவில் வந்து இந்த மாதிரி படங்களும் இருக்கும், சீரீஸும் வரும். அது போன்ற ஒரு சீரீஸ் இது அருமையாக எடுத்துருக்கிறாங்க. அதாவது இந்த நிர்பயான்றதுக்கு மேலே அங்கே தீபிகான்னு ஒரு பேர் வச்சுருப்பாங்க, பேரை மட்டும் மாற்றி இருக்கிறாங்க. அந்த கேஸில் அந்த 6 பேரை அவங்க வந்து மொத்தம் 5 நல்லா பிடிக்கிறாங்க. ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு ஏரியாவில் இருக்கான். ஒருத்தன் ராஜஸ்தான் ஓடி போயிடுறான், ஒருத்தன் ஜார்க்கண்டு போயிடுறான், ஒருத்தன் பீகாரில் நக்சலைட் ஏரியாவுக்குள்ளே போயிடுறான். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மூலையில் ஓடிடுறாங்க. இவங்களை பூரா எப்படி அவங்க ட்ரேஸ் பண்ணுறாங்க, 5 நாளில் பிடிச்சிடுறாங்க. 5 நாள் பிடிக்கிறதுக்கு அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா, மொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் வீட்டுக்கு போகாமல் ஸ்டேஷன்லேயே தான் இருக்கிறாங்க. அங்கேயே சாப்பிட்டுக்கிறாங்க, அங்கேயே ஒரு தூங்கணும்னா ஒரு மணி நேரம் படுத்து தூங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு ஒவ்வொரு இடமா ஃபாலோ பண்ணி டெக்னாலஜி எடுத்து இப்படி போய் எப்படி போகிறாங்க அப்படின்னு
பயங்கர விறுவிறுப்பாக எடுத்திருந்தாங்க ஃபர்ஸ்ட் சீசன். செகண்ட் சீசன் பார்த்தீங்கன்னா அது இதை விட இன்னும் விறுவிறுப்பாக எடுத்திருக்கிறாங்க. 5 எபிசோடு தான். என்னென்னா டெல்லியில் வந்து திடீர்னு வயதான தம்பதிகள் யாரெல்லாம் இருக்காங்க, பணக்கார தம்பதிகள் அப்படின்னு தேடி போய் அவங்கள அடித்து கொண்டுட்டு அவங்க வீட்டில் இருக்க பணம் நகையெல்லாம் இந்த ஒரு குரூப் திருடிட்டு போயிடுது. எல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் பனியன் மட்டும் போட்டிருக்காங்க, மூஞ்செல்லாம் மகமுடி போட்டிருக்காங்க. இவனில் யாருன்னே கண்டுபிடிக்க முடியாது. அவ்வளோ பெரிய டெல்லி சிட்டிக்குள்ளே இவனை எங்கேருந்து தேடி பிடிக்கிறது அப்படின்னு சொல்லி அது ஒரு பெரிய பிரச்சனை. இதை தேடுறதுக்கு எப்படிலாம் ஆகுது அப்படின்னு அதுவும் ஒரு 3 நாளில் 4 நாளில் பிடிச்சிடுவாங்க. அது அந்த 4-5 நாளில் எப்படி பிடிச்சாங்கன்றத இன்னும் விறுவிறுப்பாக எடுத்திருப்பாங்க. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, இந்த கச்சா பனியன் அப்படின்னு சொல்லி அந்த ஊரில் ஹிந்தியில் சொல்கிறாங்க. அதுக்கு பேர், அந்த கேங்குக்கு பேர் கச்சா பனியன் கேங் அப்படின்னு. இந்த கச்சா பனியன் கேங்லாம் ஒரு 10 வருஷம் முன்னாடியே ஒழிச்சாச்சு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ மறுபடியும் வந்திருக்கிறாங்க அப்படின்னா, அப்போ அந்த பழைய ஆஃபீஸர் யாரோ அவரை பார்த்து கூட்டுவாங்க அப்படின்வாங்க. சட்டான்னு ஒருத்தர் வருவார். இந்த இடத்துலையும் டிசிபியாக ஒரு லேடி தான் வருவாங்க, வர்த்திகான்னு சொல்லி ஒரு லேடி வருவாங்க. அப்புறம் ஏசிபியாக இன்னொரு லேடி வருவாங்க. அது போக மற்ற போலீஸாக சாதாரண ஆட்கள் எல்லாம் காமிச்சிருப்பாங்க. சாதாரண இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டரு, ஸ்டேஷன் ஹெட் ஆப்ரேஷனு, அந்த மாதிரி உள்ள ஆளுங்கள்லாம் ஆண்களாகவும் காமிச்சிருப்பாங்க. அதாவது பெண், இந்த விஷயத்தில் 2 விதம் பார்க்கணும் நீங்கள். பெண்கள் வந்து அதிகாரத்தோட மேலே இருக்கிறதாகவும், ஆண்கள் அவர்களுக்கு கீழே வேலை செய்கிறதாகவும் காமிச்சிருக்கிறது ஒரு விதமான குறியீடு தான். அதுவும் நல்ல குறியீடு. இந்த படத்தில் இந்த சட்டான்ற ஆள் வந்தோடனே அவர் சொல்லார், இதை பூரா பண்ணுறவன் பூரா எனக்கு தெரியுங்க, வெள்ளக்காரன் இவங்கள பூரா கிரிமினல் ட்ரைபுன்னு சொல்லுவாங்க. இவங்க வேலையை திருடுறதும் கொள்ளையடிக்கிறதும் கொலை பண்ணுறது பற்றி மட்டும்தான். அவங்க இன்னும் அந்த வேலையை தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆள் சொல்லுவார். அந்த இடம் தான் எனக்கு மிகவும் பிடிச்ச இடம். என்னென்னா, இந்த குற்ற பரம்பரைன்னு சொல்லிட்டு ஒன்ஸ் அ கிரிமினல் இஸ் அ கிரிமினல் லைஃப் லாங் அப்படின்ற மாதிரி ஒரு பட்டத்தை கொடுத்து, நீ அந்த கிரிமினல் ஃபேமிலியில் பிறந்ததுனாலே நீ கிரிமினல் தாண்டா அப்படின்ற மாதிரி அவர்களை முதுகில் குத்தக்கூடிய ஒரு வேலை. இன்னும் சொல்லப்போனால் அந்த குற்றப்பரம்பரைன்ற சட்டமே வந்து சுதந்திரத்துக்கு பிறகு தான் நீக்கப்படுகிறது. அதுக்கு முன்னாடி நீக்கப்படலை. சுதந்திரத்துக்கு அப்புறமும் உடனே நீக்கப்படலை. 1951 தான் நீக்கிறாங்க. அது ஒரு 3 வருஷம் கழிச்சு தான் நீக்கிறாங்கன்னு வைங்களேன். அதுவரையும் அவர்கள் வந்து அந்த அவமானத்தெல்லாம் சகிச்சுட்டு தான் இருந்தாங்க. டெய்லி சகிச்சுட்டு என்ன வேறு வழி இல்லாமல் அனுபவிச்சுட்டு இருந்தாங்கன்னு சொல்லணும். டெய்லி போய் போலீஸ் ஸ்டேஷனில் கையெழுத்து போடணும், போலீஸ் ஸ்டேஷனில் தான் நைட்டு பூரா படுத்துருக்கணும், காலையில் தான் எந்திரிச்சு வேலைக்கு போகலாம். இப்படிலாம் அவங்க மேலே பல கொடூரங்கள் நடந்தது. அது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியா பூரா பலரை வந்து இந்த குற்ற பரம்பரைன்னு அவங்க அந்த காலத்துலேயே வச்சுட்டாங்க. அதுதான் கிரிமினல் ட்ரைப் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் பேர். அதை வந்து சுதந்திரத்துக்கு பிறகு டிஎன்டின்னு மாற்றிடுவாங்க, டி நோட்டிஃபைடு ட்ரைப்ஸ் அப்படின்னு. பட்டியலில் இருந்து நீக்கப்பட்ட, அதாவது நோட்டிஃபை செய்யப்பட்ட ட்ரைப்ஸு, அது கிரிமினல்லாம் சொல்லக்கூடாதுன்னா அவங்களோட மறுவாழ்வுக்கு நிறைய வேலைகள்லாம் இந்திய அரசாங்கம் செய்யணும்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி வரை செஞ்ச மாதிரி தெரியல. அது ஒரு சிக்கல். தமிழ்நாட்டில் கூட ஓரளவு செஞ்சுருப்பாங்க, வட இந்தியாலாம் ஒன்றுமே நடக்கலை. இப்போ இந்த அந்த பழைய காவல்துறை அதிகாரி வந்தோடனே என்ன பண்ணுவான் அந்த ஆள், அந்த அந்த என்ன சாதியை சேர்ந்தவர்கள்னு அவர் சொல்லலை. அந்த டீநோட்டிஃபைட் ட்ரைப்ஸ் அப்படின்னு மட்டும் சொல்லிவிட்டு, அந்த அவங்களாம் எந்த பகுதியில் இருப்பாங்கன்னு எனக்கு தெரியும்னு ஒரு பெரிய லாரியை கூப்பிட்டு போய் அந்த ஏரியாவில் இருக்க அத்தனை பேரையும் அடித்து வண்டியில் ஏற்றி கொண்டாந்து ஸ்டேஷனில் இறங்கிடுவாங்க. இறங்கி 2 பேரை பிடிச்சி 2 பேரும் எடுத்து, நீ தானடா அந்த ஏரியாவுக்கு போனேன் அப்படி இப்படின்னு பேசி, ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜில் மூஞ்சி இருக்குது அந்த ஏரியாவில், அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி போயிருக்கேன், அதனால் நீ தான் ஒத்துக்கோன்னு சொல்லி அவனை அடித்து அவனை கொண்டு போய் இப்போ மெடிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு கூப்பிட்டு போவாங்க. அதாவது இதில் இன்னொரு விஷயம் நல்லாயிருக்கும், அந்த படத்தில் அந்த சீரீஸில் வந்து காவல்துறையோட வேலை வந்து எவ்வளவு கடினமான ஒரு வேலை. ஒரு பக்கம் குற்றவாளியை பிடிக்கலைன்னா, இல்லை ஏன் குற்றவாளியை பிடிக்கலன்னு பத்திரிகையாளர்லேருந்து எல்லாரும் கூவுவாங்க. பிடிச்ச வரை இவ்வளோ தான் பிடிச்சிருக்கோம், இது இன்னும் இவ்வளோ பேர் பிடிக்க வேண்டியிருக்குன்னு இப்போ சொன்னால் இவனுங்க நியூஸில் அதை போட்டு விட்ருவாங்க. அப்போ அந்த குற்றத்தில் சம்மந்தப்பட்ட மற்ற 4 பேர் வந்து எஸ்கேப் ஆகி ஓடிடுவான் நியூஸை பார்த்து. கரெக்டாக? ஸோ இவங்களுக்கு 2 பக்கமும் தலைவரில் 3வது பக்கம் எங்கன்னா அரசியல்வாதி, அவங்களுக்கு ஒரு ப்ரெஷர். இந்த அரசு வேடிக்கை பார்க்கிறதா அப்படின்னு பத்திரிகையில் பேசுவாங்க, யூடியூப்பில் பேச ஆரம்பிச்சிடுவாங்க. உடனே அவங்களுக்கு வந்த ப்ரெஷர் பூரா போலீஸ் மேலே தான் காட்டுவாங்க. என்ன கழட்டிகிட்டு இருக்க, என்ன பிடிங்கிட்டு இருக்க, எத்தனை நாள் ஆச்சு, 24 மணி நேரம் ஆச்சு, இன்னமும் குற்றவாளியை பிடிக்கல அப்படின்னு. இப்போ சென்னை மாதிரி ஒரு இடத்துல ஒருத்தர் வந்து ஒரு 10 பவுன் நகையை காணாமல் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இவ்வளோ பெரிய சிட்டியில் அந்த 10 பவுன் நகையை திருநவன் எங்கே இருக்கானு எப்படி கண்டுபிடிப்பாங்க? யோசிச்சு பாருங்க. அதையும் கண்டுபிடிக்கிறாங்கல்ல அப்படிங்கிற விஷயந்தான் வச்சு தான் எல்லாத்தையும் விலாவாரியாக அந்த ப்ராசஸ், போலீஸோட ப்ராசஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத விறுவிறுப்பாக கொண்டு போயிருப்பாங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போ ஒரு வக்கீல் ஒருத்தர் வருவார்.
வந்து இது மாதிரி நீங்கள் அவங்கள பூரா விடுங்க, அது எப்படி நீங்கள் எல்லாரையும் பிடிச்சி வைக்கலாம், இந்த மாதிரி கிரிமினல் ட்ரைப்னு சொல்கிறதே தப்பு அப்படின்னா அவங்களுக்காக பேசுறது, அந்த செய்திகள்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த இந்த இந்த கொலைகளை செஞ்சது கடைசியில் வந்து யார், இந்த ட்ரைப்ஸே யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களெல்லாம் விடுவிச்சுடுவாங்க. அந்த டிசிபி விடுவித்ததுக்காக அவங்க கமிஷனர்கிட்ட இருந்து திட்டு வாங்குவாங்க. யாரோ ஒருத்தரை முதல்ல இப்போதைக்கு பத்திரிகைக்கு காட்டவாது செய்யலாம்ல, அதுக்குள்ளே எதுக்கு விடுவிச்சேன்னு அவங்க நேர்மையாக இருக்கணும்னு விடுவிச்சுடுவாங்க. ஸோ விடுவிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த உண்மையான குற்றவாளிகளை தேடி பிடிச்சி நமக்கே தோணாத ஒரு புது ஆங்கிளில் அது அவ்வளோ பெரிய டெல்லி சிட்டிக்குள்ளே அவங்கள எப்படி கண்டுபிடிச்சாங்க, அவங்கள எப்படி அரெஸ்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் அந்த சீரீஸில் ரொம்ப அருமையாக காமிச்சிருப்பாங்க. நீங்களும் பார்த்து ரசிங்க. ஏற்கனவே பார்த்து ரசித்தவர்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.